ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா, எது சம்மந்தமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னவா தான் இருக்குது. ஸ்கேன் காப்பி எப்போ சார் வரும், ஸ்கேன் காப்பி எப்போ நமக்கு கிடைக்கும், பப்ளிக் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதே போல் வாட்ஸ்அப்பில் நம்ம போனாலும் நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் காப்பி எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய அந்த சுச்சுவேஷன் என்னன்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா கவுன்சிலிங் எல்லாமே போயிட்டு இருக்குது, டைமும் முடிய போகுது. அது சீக்கிரம் கிடைச்சாதானே சார் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அதுக்காக தான் கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்றது புரியுது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே 10த்தும் சரி, 11த்தும் சரி, 12த்தும் சரி 3 பேருமே ஸ்கேன் காப்பிக்கும் ரீடோட்டல் 1க்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. பட் 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும், ஏன்னா கவுன்சிலிங் போகிறதுனால. இப்போது ரெகுலராக எப்போவுமே ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணோன்னா எப்போ கிடச்சிருக்குது அப்படின்றத நான் போன வருஷம் டேட்டில் வச்சு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். பட் போன வருஷம் 12த்துக்கு ரிசல்ட் நமக்கு 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 9ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 9/5/2023 13/5/2023 வரைக்கும் ஒரு 4 days நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க, சரியா? ஸோ 13ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸ்கேன் காப்பி அவங்களுக்கு டவுன்லோட் டேட் என்னைக்கு வந்துச்சு தெரியுமா? 30ஆம் தேதி வந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ நாள்னா 17 டேஸ்க்கு ஆஃப்டர் 17 டேஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஸ்கேன் காப்பி போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் காப்பி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் 31/5/2023 3/6/2023 வரைக்கும் ஒரு 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ரீவேல்யூஷனுக்கு ஒரு 4 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 14ஆம் தேதி 6ஆம் மாதம் தான் நமக்கு இந்த ரீவேல்யூஷனுக்கான ரிசல்ட்டை நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, சரியா? ஸோ த ஹோல் ப்ராசஸ் நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் டைம் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 month டைம் இருக்குதுப்பா. ஒரு ரீவேல்யூஷன் நம்ம அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி அந்த ஸ்கேன் காப்பி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதோ இல்லை ரீடோட்டல் 2 அப்ளை பண்ணுறதோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான ரிசல்ட் எல்லாம் நமக்கு ப்ராசஸ் டோட்டலாக முடிகிறதுக்கு 1 மாதம் டைம் பாருங்கள். 13ஆம் தேதியில் 5ஆம் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 6ஆம் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போது ஸ்கேன் காப்பிக்கு மட்டுமே நமக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்திருக்காங்கன்னா போன வருஷம் 17 நாள் டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது 12த்துக்கு இந்த வருஷம் நீங்கள் 7/5/2024 11/5/2024 வரைக்கும் நீங்கள் ஸ்கேன் காப்பி அண்ட் ரீடோட்டல் 1க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லாஸ்ட் இயர் நடந்த அதே சுச்சுவேஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கான எஸ்டிமேட்டட் டேட்டு இந்த 27ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 27ஆம் தேதி மேக்சிமம் 99% 27ஆம் தேதி உங்களுக்கு ஸ்கேன் காப்பி கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு நாள் வேணா அந்த பக்கம் டேட் மாறலாம். சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்டிமேட்டட் டேட்டா 27ஆம் தேதி நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அதே போல் 10th and 12th 10th and 11th உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15/5/2024 25/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ 20ஆம் தேதி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. 20ஆம் தேதி நம்ம அப்படின்ற பார்க்குறப்போ உங்களுக்கான ஸ்கேன் காப்பி டவுன்லோடிங் டேட் 1ஆம் தேதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ எஸ்டிமேட்டடாக பார்க்கும்போது இந்த டேட்டா இருக்கலாம். அஃபிஷியலாக நமக்கு 1 or 2 days 12த்துக்கும் சொல்ல முடியாது. 10th and 11th சேர்த்து கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், 12த்துக்கும் சேர்த்து 3 கிளாஸஸ்க்கும் சேர்த்து ஒரே டேட்டா கூட நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரியா? இன்னும் ஒரு 2 or 3 days நமக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கொஞ்சம் அவசரப்பட வேணாம். கவுன்சிலிங்லாம் டைம் முடிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் ரீவேல்யூஷன்லாம் அதுக்கப்புறம் மார்க் மாறினாலும் உங்களுடைய மார்க்கை உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் மாற்றுறதுக்கு எல்லா இதுலேயுமே டைம் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்இஏ மட்டும்தான் இப்போ 6ஆம் தேதி முடிஞ்சிடும், கரெக்டாக? டிஎன்இஏ 6ஆம் தேதி உங்களுடைய அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். பட் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ரீவேல்யூஷன் ரிசல்ட்லாம் வரும். அதுக்கப்புறம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் போய் உங்களுடைய மார்க்கை எடிட் பண்ணிக்கிறலாம். எடிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க.
எல்லா அட்மிஷன்லையுமே. ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அது எப்போ வந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் மாறுச்சுன்னா அவங்களோட அப்ளிகேஷன்லையும் மார்க்கை மாற்றுறதுக்கு உங்களுக்கு தாராளமாக டைம் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதான் இப்போதைக்கு உங்களுக்கு என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பார்க்கலாம், ஒரு 2 or 3 days கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? தேங்க்யூ.